வணக்கம். வெல்கம் டு த ப்ரொஃபசர்ஸ் த வேர்ல்ட் திஸ் வீக். பார்ப்போம், இந்த கடந்த ஒரு வாரம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வந்து பார்ப்போம். எப்பவுமே இந்த வேர்ல்ட் திஸ் வீக் உங்களுக்கு தெரியும், ப்ரொஃபசர் அந்த வாரங்கள்ல என்ன நடந்தது வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து எடுத்து வந்து பேசுறது தான் நம்ம வழக்கம். அப்படி இந்த ஜூன் கடைசி வாரம், ஜூன் 2025 கடைசி வாரம், ரைட், ஐம் ரிப்போர்ட்டிங் ஆன் த டேட் ஆஃப் 29th June 2025. இந்த வாரங்கள்ல என்ன நடந்தது அப்படின்னு வந்து நம்ம வந்து வந்து பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லணும்னா, அதாவது எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஐராக்கியா தான் போவோம். இப்படி போவோம், பாலிடிக்ஸ்ல ஆரம்பிப்போம். அப்புறம் வந்து ஏதாச்சும் இன்டர்னல் நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் போவோம். அப்புறம் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவங்களை வந்து பார்ப்போம். தென் வில் கோ டு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் தென் வில் கோ டு ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து பார்ப்போம் இந்த என்னென்ன விஷயங்கள் இந்த கடந்த ஒரு வாரம் என்னென்ன நடந்தது அப்படின்னு இப்போ வந்து பார்ப்போம் இந்த ஐராக்கி படியா. ஃபர்ஸ்ட், SCO சம்மிட். ஸோ இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், இது வந்து சைனா, வந்து ஒரு ரஷ்யா, சைனா தான் முக்கியமான ஒரு ஒரு பங்கு இருக்கிறது. அவங்க வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ் எல்லா கண்ட்ரியோட சேர்ந்து ரஷ்யா, கசாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஈரான், தஜிகிஸ்தான், பாகிஸ்தான், மங்கோலியா, இந்தியா, அலாங் வித் சைனா, இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து SCO சம்மிட் எப்பவுமே வந்து வருடங்களுக்கு ஒரு முறையோ இல்ல 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ இப்படி வந்து ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் சம்மிட், G7 சம்மிட், G8 சம்மிட், அந்த மாதிரி G20 சம்மிட், அந்த மாதிரி வந்து இந்த இந்த ஒரு பிராந்தியம், இந்த ஒரு ரீஜியன்ல வந்து என்னென்ன ஜியோ பொலிட்டிக்கலா என்ன வந்து எஃபோர்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கஸ் பண்றது தான் வித் தி லீடர் ஆஃப் சைனா அண்ட் ரஷ்யா. இந்தியா ஒரு முக்கியமான பங்கு தான். பட் இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு இந்த ஒரு சம்மிட்ல வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது இல்லை எப்பயுமே. ஏன்னா சைனா லீட் பண்றது எப்பவுமே இந்தியாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு சம்மிட்ல வந்து இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு பர்டிகுலர் அக்னாலஜ்மெண்ட் வந்து சைன் பண்ற மாதிரி ஒரு முடிவு வருது. அதுல வந்து தியான்ஜின் சம்மிட், இந்த சம்மிட்ல வந்து சைன் இந்தியா வந்து சைன் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இது ஏன் சைன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுல மெயினான டிஸ்கஷன் வந்து டெரரிசம் பத்தி தான் வந்து பேசப்பட்டிருக்கு. பட் டெரரிசம்ல வந்து பத்தி பேசப்பட்டதுல பஹல்காம் அட்டாக் பத்தி ஒரு மென்ஷனே இல்லை. ஸோ அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பயங்கர அப்செட்டிங். ஸோ ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவருக்கும் வந்து செம்ம கடுப்பு. என்னடா அது, இப்படி ஒரு 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 முக்கியமான ஒரு சம்மிட்ல வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த ஒரு பஹல்காம் அட்டாக் பத்தி ஒரு மென்ஷன் இல்லையே. பட் அதுல அதே சம்மிட்டோட அந்த பிரகடனத்துல வந்து பாகிஸ்தான்ல நடக்கிற அந்த பலுச்சிஸ்தான் போராளிகள் நம்ம சொல்றோம். பட் அவங்க வந்து அது வந்து டெரரிசம்ன்றாங்க. அது வந்து பலுச்சிஸ்தானோட அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை வந்து அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு வன்மையா வந்து கண்டிக்கிறாங்க. அதே வந்து பஹல்காம் அட்டாக் பத்தி ஒரு மென்ஷன் இல்லை. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பயங்கர கடுப்பா வருது. அதனால வந்து இந்தியா வந்து அந்த பிரகடனத்துல வந்து சைன் பண்ண மாட்டேன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அது வந்து இவங்க அவ்வளவு பெரிய விஷயமா வந்து இவங்க எடுக்க போறது இல்லை, சைனா. சைனாக்கு எப்பவுமே தெரியும், சைனாவுக்கு வந்து இந்தியா வளர்றது பிடிக்காது. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து சைனா வளர்றது பிடிக்காது. ஸோ அதனால வந்து ஒரு இந்தியா வந்து சைனா எகெயின்ஸ்டாக வைக்கணும்னு சொல்லி USA அண்ட் அதர் யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதே சமயத்துல வந்து இந்த USA வந்து இன்னும் டபுள் கேம்லாம் ஆடிட்டு இருப்பாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி. ஸோ அதை வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இது ஒரு முக்கியமா இந்த ஒரு சம்மிட்ல வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனா வந்து பேசப்பட்டது. அதுக்கடுத்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் வந்து அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியல. அவர் வந்து கடந்த ஒரு 5-6 எபிசோடா நம்ம ட்ரம்ப் வந்து பேசாம இருந்ததே கிடையாது. சும்மா ஒரு டபுள் பாஸ் வேலை பாக்குறது. இந்த மாதிரி வந்து நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண உடனே எப்படி ஈரான் வந்து கட்டார் பேஸ் அட்டாக் பண்ண உடனே ஒரே ஒரு டக 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 டகன்னு ஆடி போயிட்டாங்க இது USA. ஸோ உடனே வந்து சரி நம்ம வந்து இந்த மாதிரி நீங்க சண்டே நேரத்துக்கும் நம்ம வந்து இஸ்ரேலும் ஈரானும் வந்து பீஸ்ஃபுல் பேச்சு தான் இனிமே வந்து இருக்கணும், அது வேற எந்த விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஸ்ரேல் வந்து திருப்பி வந்து ஃபிளைட் அனுப்புறது, அதுல வந்து
ட்ரம்ப்புக்கு வந்து செம கோவம் வந்துச்சு. செம கோவம் வந்து ட்ரம்ப் வந்து கெட்ட வார்த்தையா வந்து பேசிட்டாரு. பிரஸ் மீடியால வந்து. நான் வந்து என்னடா உங்கள வந்து சண்டை போட வேணாம்னு சொன்னா, நீங்க திருப்பி திருப்பி வந்து ஃப்ளைட் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா ஃப்ளைட்லாம் திருப்பி வந்துடணும். அனுப்பிச்ச ஃப்ளைட் எல்லாமே திரும்பி வந்துடணும். உடனே இஸ்ரேல் வந்து டக்குன்னு அவங்க ஒரு பிளே இந்த மாதிரி வந்து நாங்க வந்து சும்மா வந்து போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்க வந்து அட்டாக்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ட்ரம்ப்புக்கு மரியாதை கொடுத்து. அதாவது இவங்க 2 பேருக்கும் வேலையே கிடையாது. சும்மா வந்து ஆவனா வந்து அத புடுங்குறேன், இத புடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து சொல்றது. அவன் எல்லார்கிட்டயும் வந்து இதே கதை தான். அதே மாதிரி வந்து இப்ப நேட்டோ சம்மிட் அது ஒண்ணு நடந்தது. அந்த நேட்டோ சம்மிட்ல வந்து சும்மா ஒரு அங்க ஒரு ஒரு பிலிப்பு கட்டுறது. அதாவது என்ன பிலிப்னா நான் தான் வந்து பெரிய ஆளு. எனக்கு தான் வந்து முக்கியம் வந்துடணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நாட்டோ சம்மிட்ல போயிட்டு ஒரு பயங்கர ஒரு சீன் போடுறது. அந்த நாட்டோ சம்மிட்ல வந்து என்ன சொல்றாப்புல, அந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் நீங்க 2% தான் வந்து நீங்க ஒன்னும் ஜிடிபில இருந்து தரீங்க. எல்லாம் மற்ற நாடுகளுக்கெல்லாம். நீங்க வந்து இன்னுமே 5% கொடுக்கணும் ஜிடிபில இருந்து. மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற நாடுலாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் வந்து அவங்க அந்த 5% தான் அவங்க ஜிடிபி அமௌண்ட் வந்து கொடுக்கணும். அப்படின்னு சொன்ன வந்து பல நாடுகள் வந்து அதுக்கு வந்து அதிருப்தி தான். இருந்தாலும் வந்து they have to follow the policy. அமெரிக்கன்ஸ் ஆல்ரெடி ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி ஆன் நேட்டோ அப்படின்னு இருக்கும்போது வந்து இவங்க வந்து வேற வழியே இல்லாம ஒத்துக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, இது இன்க்ளூடிங் கனடாவும் இது வந்து 5% ஆஃப் ஜிடிபி வந்து அவங்களோட ஜிடிபி வந்து ஆனுவலி அவங்க வந்து நேட்டோவுக்கு வந்து அது வந்து பட்ஜெட்டா வந்து அவங்க ஒதுக்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து இது வந்து முடிவெடுக்கப்படுது. அதே சமயத்துல வந்து ட்ரம்ப் வந்து நிறைய நிறைய நாடுகளுக்கு இன்க்ளூடிங் கனடாவுக்கு வந்து ஒரு ஒரு நான் பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்க மாட்டேன், அவங்க ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் எல்லாம் பண்ணிட்டாப்புல. ட்ரம்ப் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியல. ஒரு எப்படி அங்க எஸ்சிஓ சமிட் பண்ண மாதிரி இங்க வந்து நாட்டோ சமிட். இந்த நாட்டோ சமிட்ல வந்து ட்ரம்ப் தான் ஹீரோ, ட்ரம்ப் சொல்றதான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயம் வேற. சோ அதே சமயத்துல வந்து என்ன நடக்குது, ஈரான் வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்புறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது வந்து டேங்கிங் ஆல் த இந்தியன்ஸ். இந்த மாதிரி வந்து நீங்க இந்த ஒரு ஒரு கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து எங்க கூட நீங்க இருந்ததுக்கு வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து நாங்க வந்து தோல் நின்று நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க கூட வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நண்பனா வந்து இருந்ததுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈரான் வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்புறாங்க. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் பத்தி எதுவும் இல்ல, பட் பேசிக்கலி இந்தியன் பீப்புள் பத்தி தான் முக்கியமா இருக்கு. சோ அதுல கடைசியில வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து எழுதுறாங்க, ஜெய் ஈரான் ஜெய் ஹிந்த் அப்படின்னு வந்து எழுதுறாங்க. இதை பார்த்த உடனே தலைவர் ட்ரம்ப் வந்து உடனே வந்து ஐயோ என்னடா அவனுங்க ஈரான் வந்து இந்தியா வந்து ஒழிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு நெக்ஸ்ட் டே பிரஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி இந்தியாலாம் வந்து ஃபென்டாஸ்டிக் கண்ட்ரி, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபென்டாஸ்டிக் கவர்மெண்ட், மோடி இஸ் மை ஃப்ரெண்டு, அதனால வந்து அவர் கூட வந்து நான் கண்டிப்பா வந்து நான் ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம நிறைய ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து சொன்னாப்ல. ஸோ இது வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னா அது வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ ஒரு சைனாக்கு எகென்ஸ்டா வந்து இந்தியா வந்து இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அது நல்லா தெரியுது. அதே சமயத்துல இந்தியா வந்து ஒரு பயங்கரமான ஸ்மார்ட் மூவ், எல்லாரோடய வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யார் பக்கமும் சாயமா இருக்காங்க. பட் எல்லாருக்குமே உலகத்தையே தெரியும் இந்தியா வந்து மோர் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ரஷ்யா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அது வந்து நம்ம போகதான் தெரியும் எப்படி ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உலக ஒரு விஷயங்கள்ல இருந்து இன்னும் ஒரு விஷயம் நம்ம பேசணும்னா ஸ்ரீலங்கால நடந்த ஒரு ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் தான் இது. ரீசெண்டா ஒரு ஜாஃப்னால வந்து செம்மணி இடத்துல வந்து ஒரு மாஸ் கிரேவ், அது வந்து ஒரு பயங்கரமான அதாவது முக்கியமா மே 18 2009 நடந்த அந்த இன்சிடென்ட்ல வந்து இறந்து போன பல தமிழ் மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ரீலங்கன் ஆர்மிஸ் வந்து குழி தோண்டி எல்லாரையும் வந்து புதைச்சிருக்காங்க. அந்த குழி தோண்டி புதைச்சதுல வந்து இன்னும் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா ஒண்ணுத்துல கூட துணியே இல்லை, ஒரு பணத்துல கூட துணியே கிடையாது. அப்படியே எல்லாம் துணியை உரிய விட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம வந்து புதைச்சிருக்காங்க. அது வந்து கிளியரா தெரியுது. இது கம்ப்ளீட்டா வந்து இது வார் கிரைம் கிடையாது, இது வந்து ஜெனசைடு அப்படின்னு வந்து தமிழ் ஜெனசைடு, தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வந்து ஒரு முக்கியமா வந்து இது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு இதுக்கு வரணும். அப்படியே வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் போயிடுச்சு,
கிறுக்கு ராஜபக்சே அவன் போயிட்டான். இருந்தாலும் வந்து அவனை ஊர் விட்டு அடிச்சு விட்டு அவன் கர்ம வினையை வந்து இது ஃபேஸ் பண்ணான். இருந்தாலும் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து இந்திய மக்கள் அந்த டைம்ல வந்து எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அப்போ வந்து அதாவது டிஎம்கே தான் கவர்மெண்ட்ல இருந்து நினைக்கிறேன், ஒன்னும் புடுங்க முடியல அந்த 2009 டைம்ல வந்து. அப்ப வந்து எதுவும் பண்ண முடியல ஆக்சுவலா. அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் சென்டர்ல இருந்தது. கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் ரேடார் எல்லா சப்போர்ட்டும் வந்து, ஏன்னா இந்தியா சப்போர்ட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் அவங்க ஆப்ஷன் வந்து சைனா. ஸோ இந்தியா டசன்ட் வாண்ட் ஸ்ரீலங்கா டு கோ டுவர்ட்ஸ் சைனா. அதனால வந்து they don't have any ஆப்ஷன், ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி அதை வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து ஒரு 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 யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து அவங்க ஒரு இவ்வளவு கேவலமா ஒரு நிலைமையை வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதை நினைச்சு பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஸ்ரீலங்கா நடந்தது வந்து ஒரு கொடூரமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்குமே நினைக்கவே கூடாது. பட் அந்த நிலைமையை வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது இந்த குற்றம் செஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம வந்து தெளிவா நான் இப்ப வந்து சொல்லிக்கிறேன். அது நிஜமா உண்மையிலே ஒரு நாள் வந்து நடக்கும். சரி, அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, சுபன்ஷு சுக்லா இவர் வந்து ராகேஷ் சர்மா அப்படின்னு ஒரு மூன் லேண்டிங்ல அப்போ ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு வந்து போனவர். ஸ்பேஸுக்கு போனாரு, ஷட்டில் கூட போல. ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்து ஸ்பேஸ் போன ஆர்பிட்டுக்கு போன முதல் இந்தியன் வந்து ராகேஷ் சர்மா. இப்ப வந்து சுபன்ஷு சுக்லா அப்படின்னு வந்து இந்தியன் ஆஸ்ட்ரோனர் வந்து ஆக்சியம் 4 மிஷன் வந்து ஒரு பைலட்டா வந்து அவர் வந்து அந்த ராக்கெட் வந்து ஸ்பேஸ் ஷட்டில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு வந்து ஸ்பேஸ் சென்டர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டருக்கு போயிட்டு ஏதோ மேபி சம் ஃபிக்ஸிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து போயிருக்காங்க. இது வந்து ஒரு நாலு மெம்பர் டீம் வந்து போயிருக்காங்க. அமெரிக்கன் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இந்தியன், அப்புறம் ஒரு ஹங்கேரியன், அப்புறம் இன்னொரு நாட் ரெசன்ட் இன்னொருத்தர். ஸோ 4 பேர் சேர்ந்து வந்து இவங்க வந்து ஆக்சியம் 4. இது வந்து சும்மா கிடையாதுங்க. இதுக்காக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து $50 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. $50 மில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 ஐ திங்க் மில்லியன் யூரோஸ். மில்லியன் சாதாரணமா கிடையாது. $50 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இவர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி தான். பிகாஸ் நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து தே ஆர் பிளானிங் டு டேக் ஹிம் டு ஒரு மூன் லேண்டிங்காக வந்து பிளான் பண்றாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு பிராக்டிஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி இவர் வந்து ஒரு பைலட்டா வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்ப்போம் எத்தனை நாள் வந்து இருப்பாரு தெரியல. அவர் இருந்துட்டு அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு 4 பேரோட வேலையை முடிச்சுட்டு தான் சேர்ந்து தான் வருவாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய நம்ம வந்து ஸ்பேம்ஸ் எல்லாம் வந்து பாக்குறோம். அப்படிப்பட்ட ஸ்பேம்ல வந்து ஒரு முக்கியமான இது பாத்தீங்கன்னா, ஒரு ஓக்ஸ் இமெயில்ஸ் வந்து நம்ம நிறைய வந்து கேள்விப்படுவோம். இந்த மாதிரி வந்து இந்த இன்சிடென்ட் எங்களால தான் நடந்தது, நாங்க தான் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சென்னையில இருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ரெனி ஜெஷில் தான். சென்னையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. டெலாய்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கு. அது வந்து டார்க் அப் யூஸ் பண்ணி ஒருத்தர் ஒரு பையன் அந்த பொண்ணு லவ் பண்ண ஒரு பையனுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் மூலியம் அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ராக் பண்ணி அவன் பேருக்கு வந்து எப்படியாச்சும் கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து நான் தான் பண்ணேன், இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவனை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு பண்ணிருக்கு. இது ஒன் சைடா வந்து லவ் பண்ணிருக்கான் அந்த பொண்ணு அந்த பையனை. இருந்தாலும் வந்து அந்த பையன் வந்து நோன் தான் சொல்லிருக்கான். அந்த பையன் இத்தனைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானா. இது வந்து என்ன பண்றது, பைத்தியகாரத்தனமா அப்படி ஒரு முடிவு எடுத்து என்ன நினைச்சிட்டாங்க, இந்த மாதிரி வேலை பண்ணா வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு இப்ப வந்து ஜெயில இருக்காங்க. ஸோ இது வந்து தேவையில்லாம வந்து இந்த ஏர் இந்தியா இப்போ 171 ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல, இன்சிடென்ட் சொல்லப்படுது. ஆக்சிடென்ட், அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் வந்து நாங்க தான் காரணம். இந்த மாதிரி நீங்க வந்து இது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இது மெடிக்கல் காலேஜுக்கே வந்து இந்த வந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நாங்க தான் இது வந்து பண்ணோம். நாங்க அப்பயே வந்து உங்களுக்கு நாங்க வந்து வார்னிங் கொடுத்தோம். நாங்க சாதாரணமா கிடையாது. நாங்க இன்னும் நிறைய வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாம ஒரு மெயில வந்து அனுப்பிச்சு இந்த மாதிரி நிறைய மெயில்கள் வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்காங்களாம். 21 ஃபேக் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நிறைய வந்து பாம்பு த்ரெட் இது பண்ண அது பண்றேன் அப்படின்னு அகமதாபாத் கிரவுண்ட் வந்து உடைக்க போறேன், வெடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணி
கடைசியில வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு இப்ப வந்து ஜெயில்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையா? லவ் பண்ணா என்ன, ஒரு பையன் இல்லைன்னா இன்னொரு பையன், அதே மாதிரி ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு அப்படின்னு வந்து வாழ்க்கைய வந்து ஒரே ஒருத்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்போம். வாழ்க்கையே ஒரு சின்ன வாழ்க்கை. அது உண்மையிலேயே வந்து தேவையில்லாம இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு ஒரு பைத்தியகாரத்தனமா சைக்கோத்தனமா வந்து பண்ணிட்டு தெரியல. அப்ப அந்த மென்டாலிட்டி அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கு தெரியல. ஒருவேளை அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியல. ஒன்னும் புரியல. அது நம்ம அந்த ஃபுல்லா நம்ம வந்து விஷயம் தெரியாம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அந்த விஷயங்கள்ல வந்து இந்த பொண்ணு வந்து மாட்டிட்டது வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டானது. தேவையில்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். தேவையில்லாம வந்து மாட்டிக்கிச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதே மாரியே இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டு நடிகர் பல படங்கள் நடிச்சிருக்காரு. ஆ, ஏப்ரல் மாதத்தில், ரோஜா கூட்டம், அந்த மாதிரி பல பல படங்கள். இந்த மாதிரி இது முக்கியமா இந்த நண்பன் படத்துல பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் ரோலு விஜயோட ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் ஒரு நல்ல நடிகர் தான். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சு, அது கிடைக்காம அதுக்கப்புறம் அது தவற விடப்பட்டது மேனேஜர்னால அப்படின்னு சொல்லி, படங்கள் கிடைத்தும், அதுக்கப்புறம் வந்து படம் நடிக்க முடியாத காரணத்தினால் காசை வந்து திருப்பி குடுத்தும், அதே மாரி வந்து படங்கள் நடித்தும், அதுக்காக வந்து காசை குடுக்காமல் ஏமாற்றப்பட்டதால், நான் வந்து காசு தரேன், காசு தரேன், காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டைரக்டர் வந்து கூட்டு போயிட்டு, கடைசியில வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து கூட்டு போயிட்டு, கடைசியில வந்து அவர்கிட்ட வந்து இந்த ஒரு போதை பழக்கத்த, கொக்கைன் பழக்கத்த வந்து ஏற்படுத்தி விட்டு, அந்த கொக்கையின் மூலியமாக ஒரு அடிமையாகி, அந்த கொக்கையினாலே வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு. இது இன்னொரு என்ன விஷயம், இதே சமயத்துல இன்னொருத்தர் பிரசாத் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு நடிகர். அவரு வந்து இதனால வந்து மாட்டினாரு. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி கம்ப்ளீட்டா வந்து அவரு உள்ள ஜெயில்ல இல்ல. அவருக்கு வந்து ஃபுல்லா பட் இந்த ஸ்ரீகாந்த் வந்து என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து அப்ரூவர் ஆகி நான் தான் பண்ணேன். இவர் வந்து பிளட் டெஸ்ட்ல எடுத்து இவர் மாட்டி கடைசியில வந்து இவர்னால வந்து இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இது பல விஷயங்கள் வந்து வெளிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக்ட்ரஸும் இதுல நெறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்கான்றாங்க. பட் இது 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 என்னமோ எனக்கு என்னமோ புதுசா இருக்க மாரி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாரி வந்து பல நடிகர்கள் வந்து மாட்டுவாங்க. கடைசியில வந்து காசு கீசு குடுத்து வெளில வந்துருவாங்க. பட் இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. அது ஏன்னு தெரியல. மேபி இந்த ஸ்ரீகாந்த் வந்து புரியல. இதெல்லாம் உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அரசியல் விஷயங்கள் இருக்கும். அது நம்ம வந்து தெரியல. நம்ம போக போக தான் வந்து தெரியும். இதுவரைக்கும் நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியல. நம்மளுக்கு பார்ப்போம். அது என்ன நடக்குதுன்னு. ஆனா இதுவரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மாற்றப்பட்டார். அவர் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வாரம் நடந்தது. என்ன ஒரு இதுன்னா, வாழ்க்கை நிரந்தரம் இல்லங்க. எப்ப நம்ம உயிரோட இருப்போம்? எப்படி இருப்போம்? இருப்போமா? இன்னைக்கு இருப்போமா? நாளைக்கு இருப்போமா? எதுவுமே சொல்லவே முடியாது. அது ஒரு ஒரு பொண்ணு ஷிஃபாலி ஜரிவாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த பழைய காலத்துல ஒரு சின்ன வயசுல நம்ம ஒரு பாட்டு பார்த்திருப்போம். சின்ன வயசுனா நம்ம டீனேஜ் வயசுல ஒரு பாட்டு பார்த்திருப்போம். காந்தாலாகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு கவர்ச்சி ஆட்டம் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டுல வந்து ஆடின ஆட்ட பொண்ணு வந்து பல விஷயங்கள், பல படங்கள் நடித்து, பல நாடகங்கள் நடித்து, டான்ஸ் காம்படிஷன், டான்ஸ் இது அந்த மாரி போயி, அதுக்கப்புறம் கடைசியில வந்து பிக் பாஸ் 13க்கும் போயி, ஆ ஒரு திருமணமாகி மறு திருமணம் பண்ணி, அந்த பிக் பாஸ் 13லயும் வந்து ஆ லவ் பண்ண ஒரு பையன வந்து மீட் பண்ணி, அந்த பையன் வந்து இறந்து போயி, இப்ப இந்த பொண்ணு வந்து காலமாயிட்டாங்க. இது எப்படி காலமானாங்கன்னா, கார்டியாக் அரெஸ்ட்ன்றாங்க. அந்த கார்டியாக் அரெஸ்ட்க்கு என்ன காரணம்னா, இந்த அம்மா வந்து ஆன்டி ஏஜிங் வந்து பில்ஸ் நெறைய எடுத்துக்கனால வந்து இவங்க வந்து லோ இந்த இது வந்து சொல்றாங்க ஆன்டி ஏஜிங். இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து லோ பிளட் பிரஷர் வந்துச்சு. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு 42 வயசு தான். ம், நினைக்கும் போதே ரொம்ப தெரியல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. 84லயோ 3லயோ பொறந்திருக்காங்க. ஸோ ரொம்ப இதுதான். எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பாவம். இதான் விதி. நம்ப எப்ப போவோம்? இருப்போமா? நாளைக்கு இருப்போமா? இருக்க மாட்டோமா? எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ வந்தார்கள், வருவார்கள், போவார்கள், போவார்கள். ஸோ அது வந்து போவார்கள், போவார்கள். ஸோ அத வந்து நம்ம நிறுத்தவே முடியாது. அது வந்து இயற்கை. ஸோ
இந்த மாதிரி விஷயம் கேட்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு உசுறு போற ஒரு விஷயங்கள்லாம் கேட்கும்போது. பட் அதே சமயத்துல இது வந்து ஒரு இயற்கை தான் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போகணும். ஸோ வழி இல்ல. இப்ப நானே வந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம பேசவே இல்லைன்னா, ஒண்ணு எனக்கு யூடியூப் சேனல் ஏதோ ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம போய் சேர்ந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் இருக்கு. சரி. ஹோப்ஃபுல்லி வர வாரங்கள் நல்ல விஷயங்களை நிறைய வந்து பார்ப்போம். தெரியல நம்மளுக்கு நடக்கிறது தான் முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்து தான் தெரியணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இது பேசப்பட்டது. பார்ப்போம் நம்ம போக என்னென்ன நடக்குதோ பார்ப்போம். அடுத்த வாரம் வந்து நான் இந்த வாரங்கள் நடந்த விஷயங்களை பத்தி வந்து நம்ம பேசுவோம். அன்டில் தென் இன்னொரு விஷயம். பை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நிறைய எஃபோர்ட்லாம் போடல நானு. கொஞ்சம் எஃபோர்ட் போடுறேன். பட் இதுல முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். பட் இது பேஸ்ட் ஆன் ரெஸ்பான்ஸ் தான். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தா இன்னும் நம்மளுக்கு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு என்கரேஜ்மெண்ட் வரும். பட் அன்பார்ச்சுனேட்லி இது வரைக்கும் அவ்வளவு வரல. அதனால வந்து I'll keep on doing my things. ஒரு அட்லீஸ்ட் இது வந்து நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் யூ லைக் இட் யூ கேன் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. பார்ப்போம் போக போக எப்படி மக்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது நம்ம பார்ப்போம். ஓகே. திஸ் இஸ் ப்ரொஃபசர்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.